ஹalleluya. हालेलुया। இந்த உபவாச நாளிலும் इस उपवास के दिन में भी நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும்படியாய் एकजुट होकर प्रार्थना करने के लिए ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக परमेश्वर ने जो योजना दी है அவரை நன்றியோடு इसके लिए धन्यवाद हम करेंगे। ஆண்டவர் இந்த நாளிலும் परमेश्वर इस दिन में भी நம் மத்தியிலே கிரியைகளை हमारे बीच में நடப்பிக்கும்படியாய் क्रियाओं को चला रहे हैं, इसलिए நம்முடைய ஜெபங்களை हमारी கேட்கும்படியாய் प्रार्थनाओं को सुनने के लिए, நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை हमारी प्रार्थनाओं के लिए கொடுக்கும்படியாய் जवाब देने के लिए ஒன்று சேர்ந்து ஜெபிக்க एकजुट போகிறோம். होकर हम प्रार्थना करने वाले हैं। நீங்களும் உங்கள் கவலைகளை மறந்து आप अपनी परेशानियों को, चिंताओं को भूलकर, எல்லா பாரத்தை மறந்து अपने बोझ को भूलकर ஒரு சில நேரமாவது एकजुट कुछ समय हो ஆண்டவர் சமூகத்தில் परमेश्वर के அவரோடு सम्मुख में இணைந்து उसके चरणों में जुड़कर ஜெபித்து வார்த்தையை கேட்டு प्रार्थना करके शब्द को सुनकर அவர் பாதத்தில் उसके காத்திருக்க चरणों में हम इंतजार करेंगे। ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். परमेश्वर हमारी मदद करेंगे। ஜெபம் பண்ணுவோமா? प्रार्थना करेंगे। அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். पिता हम तेरा धन्यवाद करते हैं இந்த உபவாச நாளில் इस उपवास के दिन में भी। ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தை நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. परमेश्वर हर एक चीज की आप जिम्मेदारी लेना। ஆண்டவரே துதி வேலை, ஆராதனை வேலை, பிரசங்க வேலை, தேவ ஆவியானவர் அசைபாடுவீராக. परमेश्वर प्रार्थना के वक्त में, स्तुति करने के वक्त में प्रसन्न आप रहना प्रभु। உம்மோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கத்தக்கதா तुम्हारे साथ जुड़कर प्रार्थना हम करें। ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றும்படியா हर एक बच्चों के ऊपर तुम्हारी आत्मा को எல்லா பாரங்கள், கவலைகள், போராட்டங்கள், सारे संघर्ष जो हैं இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே नाम में ஒவ்வொரு இருதயத்தை விட்டு எடுத்து போடுவீராக. बाहर निकलने के लिए ஆவியானவர் சந்தோஷத்தினால் நிரப்புவீராக, சமாதானத்தினால் நிரப்புவீராக, தொடக்கம் முதல் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்। इस दिन में भी हम आराधना करने के लिए आए हैं, सो आइए सब आनंद के साथ परमेश्वर के नाम को ऊंचा करेंगे। जोर से तालियां बजा के हम इस गीत को गाएंगे। आराधना ओ आराधना, खुदावनेशु की आराधना, आराधना ओ आराधना, खुदावनेशु की आराधना, पवित्र दिल से आराधना, प्रेमी मन से आराधना, पवित्र दिल से आराधना, प्रेमी मन से आराधना, आराधना ओ आराधना, खुदावनेशु की आराधना, आराधना ओ आराधना, खुदावनेशु की आराधना, शांति दाता की आराधना, मुक्ति दाता की आराधना, शांति दाता की आराधना, मुक्ति दाता की आराधना, आराधना ओ आराधना, खुदावनेशु की आराधना, आराधना ओ आराधना, खुदावनेशु की आराधना, मेरे मसीहा की आराधना, जीवन दाता की आराधना, मेरे मसीहा की आराधना, जीवन दाता की आराधना, आराधना ओ आराधना, खुदावनेशु की आराधना, आराधना ओ आराधना, खुदावनेशु की आराधना, दूतों के संग संग आराधना, स्तुति प्रशंसा की आराधना, दूतों के संग संग आराधना, तेरी प्रशंसा की आराधना, आराधना ओ आराधना, खुदावनेशु की आराधना, आराधना ओ आराधना, खुदावनेशु की आराधना, आराधना ओ आराधना,
अभी भी और एक गीत को हम गाएंगे और परमेश्वर के नाम की महिमा करेंगे. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பிலும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவையில் காட்டிலும் பெரியவ நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவ நீரல்லோ. தேவையை பார்க்கிலும் பெரியவ நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவ நீரல்லோ. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. மனிதரின் தூஷணைகள் மனமடைவதில்லை, நீரெந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதனின் தூஷணை மனமடைவதில்லை, நீரன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் பலன்களை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தான்ப்பா இங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை. अभी भी हम दोनों हाथों को उठा के परमेश्वर की ओर देखेंगे और परमेश्वर की आराधना करेंगे. तुम सा कोई नहीं, तुम सा कहीं नहीं, अब है पूरा
यकीन तुम सा कोई नहीं, तुम सा कोई नहीं, तुम सा कहीं नहीं। अब है पूरा यकीन तुम सा कोई नहीं। यीशु मसीह हो महिमा तेरी, गाए आसमां, गाए ये ज़मीन। यीशु मसीह हो महिमा तेरी, गाए आसमां, गाए ये ज़मीन। तुम सा कोई नहीं, तुम सा कहीं नहीं। अब है पूरा यकीन तुम सा कोई नहीं, तुम सा कोई नहीं, तुम सा कहीं नहीं। अब है पूरा यकीन तुम सा कोई नहीं। यीशु मसीह हो महिमा तेरी, गाए आसमां, गाए ये ज़मीन। अंधेरों में तो रोशनी है, तू ही मंजिल तो रास्ता भी है। तू है जहाँ ना कुछ कमी है, तेरा ही नाम जिंदगी है। अंधेरों में तो रोशनी है, तू ही मंजिल तो रास्ता भी है। तू है जहाँ ना कुछ कमी है, तेरा ही नाम जिंदगी। हालेलुया, 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 तुम सा कोई नहीं, तुम सा कहीं नहीं। अब है पूरा यकीन तुम सा कोई नहीं।
हर एक बच्चों के लिए हम प्रार्थना करते हैं, हर एक जो वेदना को दूर करना, हर एक बच्चों की जो बीमारी को चंगा करना और उनकी सारी जो विनती को पूरा करना, जो भी उनकी चाहत है उनकी चाहत को पूरी करना। हर एक दिन परमेश्वर हर एक परेशानी से उनको बचा के, हर एक जो बीमारी से उनको बचा के, हर एक जो शैतान की क्रिया से उनको छुड़ा के, हर एक दिन उनके हाथों को पकड़ के उनको संभालना। आज के दिन में भी प्रार्थना की ओर हमें चलाना और वचन के द्वारा हमसे बात करना। आज इस छोटी सी आराधना को हम तुम्हारे हाथों में समर्पित करके प्रार्थना करते हैं। यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता, आमीन। இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை ஆராதித்து इस दिन இருக்கிறோம். में भी हमने परमेश्वर की आराधना की है। ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே परमेश्वर का இருக்குது. प्रश्न हमारे बीच में है। நாம் சில காரியங்களுக்காக हम ஜெபிக்க कुछ चीजों के போகிறோம். लिए प्रार्थना करने वाले हैं। அதற்கு முன்பாக उसके पहले ஒரு வசனத்தின் एक वचन அடிப்படையிலே के अनुसार ஜெபிக்க हम प्रार्थना போகிறோம். करेंगे। எரேமியா 32ஆம் அதிகாரம் यिर्मयाह 32 में 17ஆம் வசனம் சொல்லுகிறது. यहाँ पर हमारे पास 17वां पद कहता है, கர்த்தராகிய ஆண்டவரே, हे मेरे प्रभु, இதோ जो தேவரீர் உம்முடைய மகா பெலத்தினாலும் परमेश्वर तुम्हारे महाबल से நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் और तुम्हारी जो शक्ति से வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன். आकाश और पृथ्वी की रचना आपने की है। உம்மாலே तुमसे செய்யக்கூடாத असंभव அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. आश्चर्यचकित काम कुछ नहीं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வார்த்தை சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் நீ உண்டாக்கி இருக்கிறே. परमेश्वर आकाश और पृथ्वी को बनाने वाले हो। மனுஷர்களை நீ உண்டாக்கி இருக்கிறே. इंसानों को आपने बनाया है। எல்லாம் உம்மாலே सब कुछ படைக்கப்பட்டவை. आपके द्वारा आपने ही उनको बनाया है। உம்மாலே செய்யக்கூடாத आपसे कठिन அதிசயமான காரியம் ஒன்றும் ऐसा இல்லை. कोई काम है कुछ नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும். परमेश्वर जो है सब कुछ कर सकते हैं। அந்த 32 எரேமியா 32:17 வைத்து நாம் ஜெபிக்க हम போகிறோம். यिर्मयाह के 32:17 को रख के प्रार्थना करेंगे। உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணு இல்லப்பா. क्या तुम्हारे लिए कुछ कठिन काम है? वो कुछ नहीं है। நாங்கள் விசுவாசிக்கிறோம். हम विश्वास करते हैं, உலகத்துக்காக, विश्वास के लिए, இந்தியாக்காக, भारत देश के लिए இந்த கொரோனா வைரஸ் दुनिया के लिए போகும்போது और ये कोरोना वायरस जाने के लिए, இன்னொரு பக்கம் மழையெல்லாம் பெய்து और கொண்டிருக்கு. दूसरी तरफ बारिश जो हो रही है, இன்னொரு பக்கம் நம்ம இந்தியா சைனா பார்டரில் போர் வருகிற வார் வர மாதிரி अभी சூழ்நிலை. दूसरी तरफ चाइना इंडिया बॉर्डर में वॉर हो रहा है, उस वैसी एक परिस्थिति है। எவ்வளோ பிரச்சனை, कितनी तो परेशानी है, எவ்வளோ சூழ்நிலை, कितनी तो जो परिस्थिति है। பிஸ்னஸ் இல்லை, व्यापार नहीं चल रहा, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் बच्चे जो है स्कूल नहीं जा पा रहे, पढ़ाई ஃபைனல் लिखाई இயர் नहीं வேலை हो पा रही। முடிச்ச பிள்ளைங்களுக்கு ஜாயின் பண்ண जो முடியல. फाइनल ईयर में खत्म किए हैं, जो पढ़ाई करके बैठे हैं, वो काम नहीं जा पा रहे எவ்வளவோ हैं। பிரச்சனைங்க. कितनी तो परेशानी है। ஆண்டவரே இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றுங்கப்பா. परमेश्वर इन सारी परेशानियों நீங்க को தான் बदलना। வானத்தையும் பூமியும் படைத்தீர். आपने आकाश और पृथ्वी को बनाया நீங்க है, தான் இதை மாத்தணும்னு आप ही சொல்லி को बदलना है। நாம் பாரத்தோடு हम बोझ ஜெபிக்க के साथ போகிறோம். प्रार्थना करेंगे। கொரோனா இல்லாம போட்டும் சுவாமி. परमेश्वर ये कोरोना नहीं हो जाए, சீக்கிரம் நார்மலுக்கு வரணும். परमेश्वर ये जल्द ही नॉर्मल आए, சபையெல்லாம் திறக்கப்படணும். सारी कलीसियाओं को खुलना है, ஆண்டவரை ஆலயங்களில் ஆராதிக்கணும். भवन में परमेश्वर की आराधना करनी है। ஒவ்வொரு பிள்ளைகள் வேதனைகள் हर एक மாறணும். बच्चों के दुख को बदलना है, வியாதிகள் மாறணும். हर एक बच्चों की बीमारियों को கஷ்டம் बदलना है, மாறணும். कष्ट को बदलना है, எல்லா தரித்திரம் மாறணும். हर एक कंगालपन को எல்லா बदलना है, சூழ்நிலை हर மாறணும். एक परिस्थिति को बदलना है। ஆண்டவரே உம்மாலே கூடும் என்று சொல்லி परमेश्वर आप से मुमकिन है, எல்லாரும் ஒன்று சேர்ந்து इस तरह से कहकर ये सब ஜெபிக்க मिलकर போகிறோம். प्रार्थना करेंगे। கண்களை மூடி आंखों को बंद ஆண்டவர் करेंगे, சமூகத்திலே परमेश्वर की அவரை ओर நோக்கி उसके பார்ப்போம். चरणों में हम அப்பா देखेंगे। உம்மை நன்றியோடு पिता, ஸ்தோத்திரிக்கிறோம். हम तेरा धन्यवाद இந்த करते हैं। நாளிலும் உலகத்துக்காக ஜெபிக்கிறோம் परमेश्वर ஆண்டவரே. इस वक्त में भी दुनिया के लिए हम உம்முடைய प्रार्थना करते हैं। கரமே இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் தெய்வமே, परमेश्वर तुम्हारे हाथ ने इस पूरी पृथ्वी की रचना की है। ஒரு விசை இந்த பூமியை கண்ணோக்கி பாருங்கப்பா. परमेश्वर एक बार इस पृथ्वी को देखना। உலகமே கொரோனா வைரஸிலே
கஷ்டப்பட்டு கொண்டிருக்க परमेश्वर சுவாமி. पूरी दुनिया जो है कोरोना वायरस से मुश्किल में ஆண்டவரே है। இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் அழித்து போட உம்மாலே மட்டும்தான் கூடும் परमेश्वर ஆண்டவரே. ये कोरोना वायरस को आप ही मिटा सकते हो। உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்க तुम्हारी சுவாமி. सामर्थ को प्रकट करना, எல்லா தேசத்துக்கும் ஒரு விடுதலை सारे தாங்கப்பா. देश में छुटकारे को எல்லா देना, தேசத்திலே சுகம் सारे வருவதாகப்பா. देश में चंगाई आए। எல்லா தேசத்தை படைத்த என் हर एक ஆண்டவரே, देश को बनाने वाले हमारे ஒரு प्रभु, விசை எங்கள் உலகத்துக்கு மனம் एक बार இறங்கும்படியா हमारे मन ஜெபிக்கிறா. की दुनिया में मन उतरने के लिए प्रार्थना விசேஷமா करते हैं। எங்கள் இந்தியாக்காக ஜெபிக்கிறா. विशेष रूप से हमारे भारत देश के लिए प्रार्थना करते 134 हैं। கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறா. परमेश्वर 134 करोड़ लोगों के लिए प्रार्थना करते हैं। 26 ஸ்டேட் 7 யூனியன் டெரிட்டரிஸ்க்காக ஜெபிக்கிறா. परमेश्वर 27 स्टेट और 7 यूनियन எங்கள் टेरिटरीज के लिए प्रार्थना இந்தியாவின் करते மேல் हैं। உம்முடைய இரத்தம் விழுவதாக. परमेश्वर हमारे भारत देश में तुम्हारा எல்லா लहू गिरे। கொரோனா வைரஸ் கிருமிகள் परमेश्वर இயேசுவின் सारी कोरोना நாமத்தில் वायरस की जो இரத்தத்தால் क्रियाएं हैं, அழிந்து यीशु போவதாக मसीह के சுவாமி. नाम में, यीशु के लहू में मिट जाए। ஆண்டவரே ரெட் ஜோனா இருக்கிறது ஆண்டவரே ஸ்டேட்டுக்காக ஜெபிக்கிறா. परमेश्वर जो स्टेट रेड जोन्स में है उनके लिए प्रार्थना करते हैं। தேசமாய் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, டெல்லி, குஜராத், ராஜஸ்தான், ஆண்டவரே தெலுங்கானா, ஆந்திராக்காக ஜெபிக்கிறோம் டாடி. परमेश्वर कही गई हर एक स्टेट के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே இந்த ஸ்டேட்டை கண்ணோக்கி पिता, பாருங்க. आप इन सारे स्टेट को எல்லா देखना, கொரோனா வைரஸ் கிருமிகள் सारे உம்முடைய कोरोना वायरस के வல்லமையால் कीटाणु जो हैं, ஒன்றுமில்லாமல் तुम्हारी போகட்டும் सामर्थ को சுவாமி. लेकर नहीं के समान हो जाए। உம்முடைய இரத்தத்தை எல்லா ஸ்டேட்டின் மேலே तुम्हारे தெளிக்கிறா. लहू को हर एक स्टेट के ऊपर छिड़कते हैं। ஆண்டவரே உம்முடைய இரத்தமே எங்களை परमेश्वर तुम्हारा விடுதலையாக்கா. लहू हमें छुड़ाए। உம்முடைய இரத்தம் தான் இதற்கு ஆண்டவரே लहू जो எல்லா है வைரஸை हमारे लिए அழிக்க முடியும் सारे அப்பா. वायरस को मिटा உம்முடைய सकता है। இரத்தம் எல்லா ஸ்டேட்டின் மேலே விழுந்து ஒன்றும் இல்லாமல் போவதாக. परमेश्वर तुम्हारा लहू हर एक स्टेट में गिरकर नहीं के समान हो जाए। ஆண்டவரே மகாராஷ்டிராக்காக ஜெபிக்கிறா. परमेश्वर महाराष्ट्र के लिए 36 டிஸ்ட்ரிக்டாக ஜெபிக்கிறான் டாடி. 36 மும்பை, डिस्ट्रिक्ट के लिए தானா, प्रार्थना करते நாசிக், हैं। நாக்பூர், சட்டாரா, ரைகாட், ஆண்டவரே சோலாப்பூர், கோலாப்பூர், பால்கர், தானா எல்லா ஏரியாக்காக परमेश्वर ஜெபிக்கிறா. यहाँ पर कही गई हर एक एरियाज के लिए हम प्रार्थना करते हैं। ஆண்டவரே 2.5 லட்சத்துக்கு மேல ஜனங்க இன்ஃபெக்ட் ஆயிருக்கு சுவாமி. परमेश्वर 2.5 लाख के ऊपर लोग जो है इन्फेक्टेड டேய் हुए हैं। மகாராஷ்டிராக்கு இறங்குவீராக. परमेश्वर आप महाराष्ट्र ஈஸ்ட் पर வெஸ்ட் दया நார்த் करना। சவுத்துக்காக ஜெபிக்கிறா. परमेश्वर ईस्ट वेस्ट नॉर्थ साउथ के लिए உம்முடைய प्रार्थना करते இரத்தத்தின் हैं। வல்லமை மகாராஷ்டிராவை परमेश्वर விழுவதாக. तुम्हारी लहू की सामर्थ महाराष्ट्र में पड़े। எல்லா கொரோனா வைரஸ் கிருமிகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போவதாக. परमेश्वर सारी कोरोना वायरस की काम जो है नहीं के समान हो जाए। விசேஷமாய் தானாக்காக ஜெபிக்கிறா. परमेश्वर विशेष रूप से थाने के लिए प्रार्थना ஈஸ்ட் करते வெஸ்ட் हैं। நார்த் சவுத் டாடி. मुख्य रूप से எல்லா ईस्ट वेस्ट ரெட் ஜோன் எல்லாம் நார்மல் ஜோனாய் மாற்றுவீராக. नॉर्थ साउथ के लिए प्रार्थना करते हैं। सारे रेड जोन्स को आप नॉर्मल जोन में बदलना। எல்லா இன்ஃபெக்ட் ஆன பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக. परमेश्वर हर एक इन्फेक्टेड बच्चों को छू कर चंगा करना। எல்லா ஐசோலேஷன் வார்டுல உம்முடைய கரம் இறங்குவதாக. परमेश्वर हर एक आइसोलेशन वार्ड में तुम्हारा हाथ எல்லா நோயாளி சிக் பேஷண்ட்ல ஹீல் அடைவார்களாக. परमेश्वर सारी बीमारी जो बीमार लोग हमें जो बीमार है वे ठीक हो जाएं। மீதி இருக்க பிள்ளைகளை காப்பாற்றும்படியா बाकी ஜெபிக்கிறோம் जितने भी அப்பா. हैं उन्हें आप सुरक्षित रखना। தாதருக்காக டோம்பொலி, கல்யாண், ஆண்டவரே நவி மும்பைக்காக ஜெபிக்கிறா. परमेश्वर दादर, कल्याण, नवी मुंबई के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே இதெல்லாம் உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறா. हर एक चीज में तुम्हारे लहू को छिड़कते எல்லா हैं। கிருமிகள் டிக்ரீஸ் ஆவதாக सारे कीटाणु இயேசுவின் जो है कम हो நாமத்தினாலே. यीशु के नाम में। தாராவிலே குறைத்திரே உமக்கு நன்றி धारावी சுவாமி. में आपने कम किया है, ஆண்டவரே धन्यवाद। ஜெபத்தை கேட்டு பதில் தந்திரே प्रार्थना को உமக்கு सुनकर நன்றி. आपने जवाब அது दिया है, மாதிரி धन्यवाद। மகாராஷ்டிரா எங்கிலும் இந்த கொரோனா வைரஸ் கிருமிகள் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதா. परमेश्वर दिल्ली के हर एक जगह में ये कोरोना वायरस की क्रियाएं जो हैं नहीं हो जाए या मिट जाए पूरी तरह से। தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. परमेश्वर आप एक चमत्कार को करना। தேவன் ஒரு அதிசயத்தை செய்யுங்க परमेश्वर ஆண்டவரே. आप एक महान चीज को करना। ஆண்டவரே 14 கோடி ஜனங்களை காப்பாற்றுங்க परमेश्वर ஆண்டவரே. जो 16 करोड़ 14 करोड़ लोगों को बचाना। எங்கெங்க எல்லா வெஸ்ட் பெங்கால் ஆண்டவரே, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஆண்டவரே பஞ்சாப், எல்லா ஸ்டேட்டுக்காக परमेश्वर ஜெபிக்கிறோம். वेस्ट बंगाल के लिए, मध्य प्रदेश, उत्तर प्रदेश, पंजाब के लिए, हर एक स्टेट के लिए प्रार्थना करते हैं। எல்லா ஸ்டேட்டிலே சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படியா परमेश्वर हर ஜெபிக்கிறோம். एक स्टेट में तुम्हारी चंगाई को देने वाली எனக்கு सामर्थ उतरे। வந்துருமா இந்த பயப்படுகிற பிள்ளைகளுக்கு பயத்தின் ஆவியை எடுத்து போடுவீராக. परमेश्वर जो बच्चे डर के साथ हैं वो डर की आत्मा को निकाल दीजिए। ஒவ்வொரு குடும்பத்தை காப்பாற்றுவீராக.
செய்வீராக. बच्चों को आप परिवार के साथ बचाना। இறந்து போன பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பத்தை காப்பாற்றுவீராக. परमेश्वर जो बच्चे गुजर गए हैं उनके परिवार को बचाना। ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்கிற எல்லா ஸ்டாஃபை பாதுகாத்து हॉस्पिटल में கொள்வீராக. काम करने वाले हर एक स्टाफ को सुरक्षित रखना। அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே ஹையர் அபிஷியல்ஸ் இதற்காக போராடுகிற எல்லா பிள்ளைகளையும் நீ காப்பாற்றும்படியா ஜெபிக்கிறா. परमेश्वर हर एक हायर ऑफिशियल्स को इसके लिए संघर्ष करने वाले हर एक लोगों को बचाना। கவர்மெண்ட் இருக்கிற ஸ்கீம் பிளானோடு உம்முடைய கரம் கூட இருப்பதாக गवर्नमेंट சுவாமி. जो भी स्कीम और प्लान्स बनाती है उनके साथ तुम्हारा हाथ रहे। எப்படியாயிலும் ஒரு விடுதலை செய்யுங்க ராஜா. परमेश्वर कैसे तो एक चमत्कार को करना। எப்படியாவது ஒரு அற்புதம் நடப்பதாகப்பா. परमेश्वर कैसे तो एक चमत्कार हो। விசேஷமா இந்த மழை காலங்களுக்காக विशेष रूप से ஜெபிக்கிறா. इस बारिश के वक्त के लिए அப்பா हम प्रार्थना எங்கெங்க करते हैं। எவ்வளவு மழை பெய்யணுமோ நீங்களே கண்ட்ரோலுக்குள்ள வைங்க சுவாமி. परमेश्वर जहाँ पर जितनी बारिश होनी चाहिए उतना बारिश लाना, आप कंट्रोल में लाना। தேவையான அளவு மழையை தாங்க. परमेश्वर जरूरत जितनी है उतनी बारिश को देना। மழையின் நிமித்தம் வருகிற எல்லா வியாதிகளுக்கும் ஜனங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறா. बारिश के कारण जितनी भी चीजें होती है, जो भी बीमारी होती है, लोगों को उनसे बचाना, दूर बचाना। ஆண்டவரே எங்கள் பார்டருக்காக ஜெபிக்கிறா. परमेश्वर हमारे इलाकों के लिए, இந்தியா बॉर्डर के लिए சைனாக்காக प्रार्थना करते हैं। ஜெபிக்கிறோம் டாடி. परमेश्वर चीन देश और हमारे எந்த देश के வாரும் लिए प्रार्थना வராத करते हैं। பட்டிக்கு அப்பா कोई भी वॉर हमारे தேவன் இதை தடுத்து நிறுத்தும்படியா ஜெபிக்கிறா. कोई भी वॉर हमारे बीच में ना हो, परमेश्वर इसे रोक दें। ரெண்டு தேசங்களுக்கு இடையே ஒரு சமாதானம் வருவதாக. परमेश्वर दोनों जगहों के बीच में देशों के बीच में समाधान आए। எல்லா சண்டையின் ஆவியா அழிந்து सारे போவதாக. झगड़ों की आत्मा जो है मिट जाए। ஆண்டவரே இறந்து போன சோல்ஜர்ஸ் குடும்பங்களை பலப்படுத்துவீராக. परमेश्वर जो सैनिक गुजर चुके हैं, जो शहीद हुए हैं, उनको उनके परिवार के लिए प्रार्थना करते மீண்டும் हैं। எங்கள் சோல்ஜர்ஸ் இறக்காதபடிக்கு தேவனுடைய கரம் இதை தடுத்து परमेश्वर हमारे நிறுத்தும்படியா देश के ஜெபிக்கிறா. सैनिक इन चीजों में न मरे, इसलिए आप इन सारी चीजों को रोकना प्रभु। நீரே எங்கள் பரிகாரி அப்பா. परमेश्वर आप हमारे उद्धार करता हो। ஆண்டவரே வாரு வேண்டாம் ஆண்டவரே. परमेश्वर एक युद्ध की जरूरत नहीं। ஆண்டவரே சமாதானத்தை கொட்டுக்கும்படியா परमेश्वर आप ஜெபிக்கிறா. समाधान को देने के लिए प्रार्थना நீர் करते அப்படி हैं। செய்ய வல்லமை உடையவரா परमेश्वर இருக்கிறபடியா आप நன்றி ऐसे करने के சொல்லுகிறா. लिए सामर्थ्यमय हो, எங்கள் இந்திய धन्यवाद। எல்லையிலும் பாதுகாத்து கொள்வீராக. परमेश्वर हमारी हर एक सीमाओं को बचाना, அங்க भारत देश இருக்க के। சோல்ஜர்ஸ் எல்லாம் பாதுகாப்பீராக. परमेश्वर वहाँ पर जितने भी सैनिक हैं उन्हें आप सुरक्षित रखना। எல்லா கமாண்டர் ஆபீஸை பாதுகாப்பீராக परमेश्वर சுவாமி. सारे कमांडिंग पोस्ट में रहने वाले ऑफिशियल्स को आप आशीष எல்லாருக்கு करना। தேவையான நாணம் பெலன் ஆண்டவரே எல்லா தைரியத்தை கொட்டுக்கும்படியா ஜெபிக்கிறா. परमेश्वर जरूरत की सारी बल को आप देना प्रभु। ஆண்டவரே ஃபைனான்சியல் ப்ராப்ளம் மாற்றி போடுங்கப்பா. फाइनेंस की परेशानी को बदल देना। எக்கனாமிக் எல்லாம் நார்மலுக்கு வருவதாக. इकोनॉमिक जो चीजें हैं वे नॉर्मल सिचुएशन में आए। ஆண்டவரே இந்தியாவை ஆசீர்வதிங்க परमेश्वर भारत டாடி. देश को आशीष करना। ஸ்மால் பிசினஸ் செய்கிற பிள்ளைகளை நோக்கி छोटी பாருங்க व्यापार ஆண்டவரே. करने वाले बच्चों को आप देखना। எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. सारी जरूरतों को पूरा करना। எல்லா பிசினஸ் மீண்டும் ஆண்டவரே செழிப்படைவதாக. सारी बिजनेस जो है पहले फिर से हरा भरा हो। எல்லா ஃபார்மர்ஸை நினைவு கூறுங்க सारे டாடி. फार्मर्स को आप याद रखना। ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா परमेश्वर उनको ஜெபிக்கிறா. आप आशीष करने वाले எங்கள் हो, வாலிப धन्यवाद। பிள்ளைகளை நினைவு கூறுவீராக. हर एक हमारे जवानों को याद ஆண்டவரே करना। ஸ்கூல் கோயிங் சின்ன பிள்ளைகளை நினைவு கூறுவீராக. परमेश्वर जो छोटे बच्चे हैं उनको आप याद எல்லா करना। சின்ன பிள்ளைகளை பாதுகாக்கும்படியா परमेश्वर हर ஜெபிக்கிறா. एक छोटे बच्चों को बचाने के लिए प्रार्थना பிறந்த करते பிள்ளைகளை हैं। பாதுகாக்கும்படியா बड़े बच्चों ஜெபிக்கிறா. को जो जन्मे हैं उनको हम प्रार्थना करते हैं। பிரெக்னன்ட் उनके लिए। லேடிஸை பாதுகாக்கும்படியா जो ஜெபிக்கிறா. गर्भवती हैं उनके लिए प्रार्थना करते எல்லா हैं। ஓல்டு ஏஜ் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளை பாதுகாக்கும்படியா परमेश्वर जो ஜெபிக்கிறா. उम्र में है, उम्र के जो लोग हैं, जो बुजुर्ग हैं, हर एक उम्र वालों के लिए வாலிப प्रार्थना பிள்ளைகள் करते हैं। எல்லாருக்கும் இருக்கிற டிப்ரெஷனை நீ மாற்றி போடும்படியா परमेश्वर जवानों के ஜெபிக்கிறோம் बीच அப்பா. में जो डिप्रेशन है उसे आप दूर करना। ஆண்டவரே ஃபைனை முடித்து ஆண்டவரே பிள்ளைகள் வேலைக்காக வெயிட் பண்ணி இருக்க பிள்ளைகளை அற்புதம் நடப்பதாக. परमेश्वर जो फाइनल ईयर खत्म करके जो काम के लिए इंतजार कर रहे हैं उनके जीवन में काम आए। வேலை இல்லாத பிள்ளைகள் வேலை தாங்க परमेश्वर சுவாமி. जो काम के बिना है उनको काम ஃபைனல் देना। இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. फाइनल ईयर स्टूडेंट्स के बीच में एक चमत्कार हो। எல்லா பிள்ளைகளுக்கு இருக்கிற கவலைகளை மாற்றி நீர் சந்தோஷத்தினால் நிரப்பும்படியா परमेश्वर ஜெபிக்கிறா. हर एक बच्चों के जो दुखों को बोलकर आप खुशी से
भरने वाले हो, धन्य எப்படியாவது बनो। இந்த நிலைமை कैसे மாறத்தக்கதா तो ये परिस्थिति बदले, इसलिए தேவனை மனம் இறங்கி ஒரு परमेश्वर आप அற்புதத்தை मन उतर कर செய்யும்படியா ஜெபிக்கிறோம். चमत्कार को करने के लिए प्रार्थना करते हैं। உம்மாலே செய்ய முடியாத तुमसे அதிசயமான नामुमकिन कार्य, காரியம் आश्चर्यचकित ஒன்றுமில்லையே. कार्य कुछ नहीं। சீக்கிரம் இந்த லாக்டவுன்லாம் முடியணுமே சுவாமி. बहुत जल्द ये लॉकडाउन को खत्म होना है। சீக்கிரம் நார்மலுக்குள் வரணுமே. बहुत जल्द नॉर्मल सिचुएशन எங்கள் में आना இந்தியா है। நார்மலுக்கு வரட்டா. हमारे भारत देश को नॉर्मल सिचुएशन में எல்லா आना ஸ்டேட் है। நார்மலுக்கு हर एक வரட்டா. स्टेट को नॉर्मल सिचुएशन में आना நார்மலை है। நீ கொடுக்கும்படியா परमेश्वर आप ஜெபிக்கிறா. नॉर्मल सिचुएशन को देने वाले हो, திக்கற்று धन्यवाद। போன பிள்ளைகளுக்கு நீரே சகாயரப்பா. परमेश्वर जो बेसहारा है, आप सहारा हो उनके लिए। ஒவ்வொரு பிள்ளைகளை போஷிக்கும்படியா हर एक बच्चों ஜெபிக்கிறா. को आप खाना देना, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவைகளை हर சந்திக்கும்படியா एक बच्चों की ஜெபிக்கிறா. जरूरतों को पूरा करना, ஒவ்வொரு பிள்ளைகளை நீ காப்பாற்றும்படியா हर एक ஜெபிக்கிறா. बच्चों को आप सुरक्षित रखना। உம்முடைய கரத்துக்கு ஒப்பு तुम्हारे கொடுக்கிறா. हाथ की में समर्पित करते हैं। எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் सारी கொள்ளுங்க. जिम्मेदारी को देखना। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை यीशु मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते பிதாவே. हैं हमारे अच्छे पिता। ஆமென் ஆமென். அடுத்து நம்ம अगला சபைகளுக்காக हम ஜெபிக்க कलीसियाओं के போறோம். लिए प्रार्थना करेंगे। சபையெல்லாம் சீக்கிரம் सारी कलीसियाओं को திறக்கப்படணும். खुलना है, ஆண்டவரை ஆராதிக்கணும். परमेश्वर की आराधना करना है, சபையிலே ஒன்று சேர்ந்து कलीसिया में ஆராதிக்கணும். इकट्ठा होकर आराधना करना அவருடைய है। ஜெப சத்தம், வசன प्रार्थना சத்தம், की आवाज, துதியின் சத்தம், स्तुति की கழிப்பின் आवाज, சத்தம் और मगन होने की आवाज சபையிலே கேட்கப்படலாம். कलीसिया को में गूंजना திரள் चाहिए। திரளாய் ஜனங்கள் बहुत வரணும். लाखों में लोगों को आना है, விடுதலை பெறணும். छुटकारा पाना है, சுகம் பெறணும். चंगाई को पाना है, ரட்சிக்கப்படணும். उद्धार पाना है, சந்தோஷமா खुशी வாழணும். के साथ जीना है, நித்திய ஜீவனை சுந்தரிக்க अनंत வேண்டாம். जीवन को स्वतंत्र करना है। இதற்காக நாம் ஜெபிக்க इसके लिए हम போகிறோம். प्रार्थना அப்பா करेंगे। எல்லா சபைகளுக்காக हर ஜெபிக்கிறோம். एक कलीसिया के लिए प्रार्थना करते हैं। இந்தியாவில் உள்ள எல்லா சபைகளுக்காக भारत देश में ஜெபிக்கிறோம். रहने वाले हर एक कलीसिया के உலகத்தில் लिए प्रार्थना எல்லா करते हैं। சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். दुनिया में रहने वाले हर एक कलीसिया के लिए உம்முடைய प्रार्थना करते हैं। சரீரமாகிய சபை तुम्हारी जो ஆண்டவரே, शरीर नामक के कलीसिया, உம்முடைய இரத்தத்தால் மீட்டு तुम्हारे लहू கொல்லப்பட்ட से சபை धुली அல்லவா, गई जो कलीसिया ஒரு है, விசை நீ வைராக்கியம் एक बार आप பாராட்டும்படியா वैराग को दिखाने ஜெபிக்கிறோம்ப்பா. के लिए हम प्रार्थना करते हैं। எல்லா சபைகளிலும் உம்முடைய சித்தமான நேரத்திலே कलीसिया में, திறந்து விடும்படியா हर एक ஜெபிக்கிறோம். समय में आपकी जो इच्छा होगी उस समय में आप खोल देना प्रभु। சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று परमेश्वर சொன்னீரே. कलीसिया के विरोध उठने वाली सारी अधिकार नाकाम होगी, आपने कहा இந்த है। கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்னீரே. आपने कहा है कि इस चट्टान के ऊपर मैं अपनी कलीसिया को बांधूंगा, बाताल के द्वार इस पे हावी नहीं होंगे। பாதாளம் மேற்கொள்ள முடியாது. बाताल जो है इसके ऊपर हावी नहीं கொரோனா होगा। வைரஸ் மேற்கொள்ள முடியாது कोरोना சுவாமி. वायरस इस हावी नहीं உம்முடைய होगा। இரத்தத்தின் வல்லமை இறங்கும்படியா तुम्हारी जो ஜெபிக்கிறோம்ப்பா. लहू की सामर्थ्य है சீக்கிர वो வருகிற उतरने लगे। நாட்களே ஆலயம் திறக்கப்பட வேண்டுமே. जल्द ही आने वाले दिनों में कलीसिया को खुलना है, ஜெப சத்தம் கேட்கப்பட வேண்டுமே. प्रार्थना की आवाज को सुनना है। துதியின் சத்தம், வசன சத்தம், परमेश्वर விடுதலை சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம் ஆலயத்தை கேட்கப்படத்தக்கதா. स्तुति, छुटकारे की और प्रार्थना की आवाज कलीसिया में फिर से गूंजे, इसलिए தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. परमेश्वर एक चमत्कार को करना, எல்லா குறைகளையும் மன்னிங்கப்பா. सारी कमियों को माफ எல்லா करना, குற்றங்களையும் सारे மன்னிங்கப்பா. जो दोषों को माफ எல்லா करना, அநியாயத்தை கழுவி अन्याय को சுத்திகரிங்கப்பா. दूर करना। சபையெல்லாம் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. कलीसिया को पवित्र करना, எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி போடும்படியா सारे अधर्मता ஜெபிக்கிறா. को दूर करने के लिए உம்முடைய प्रार्थना करते இரத்தத்தால் हैं। கழுவும்படியா तुम्हारे लहू से ஜெபிக்கிறா. धोने के लिए प्रार्थना करते हैं। பரிசுத்தமான தேவ சித்தம் செய்கிற पवित्र சபைகள் परमेश्वर की इच्छा பெருகும்படியா को करने वाली ஜெபிக்கிறா. कलीसिया हो यहाँ प्रार्थना करते சத்தியத்தை हैं। போதிக்கிற சபைகள் பெருகும்படியா सत्य की प्रचार ஜெபிக்கிறா. करने वाली कलीसिया बढ़े, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சபைகள் நிற்கும்படியா सत्य ஜெபிக்கிறா. के लिए जो आधार बनकर है उनके लिए प्रार्थना करते हैं। பரிசுத்தமான ஊழியங்கள், ஊழியக்காரர்கள், விசுவாச சேனை பெருகும்படியா पवित्र ஜெபிக்கிறா. सेना, विश्वास की सेना यहाँ बढ़े, इसलिए प्रार्थना करते हैं। எப்படியா இலுமாண்டவரே, कैसे तो प्रभु நீர் ஒரு பெரிதான ரட்சிப்பை எழுப்புதலை बहुत கட்டளையிடும்படியா बड़ी ஜெபிக்கிறா. जागृति को, एक बहुत बड़ी सेना को उतरने के लिए ஆலயம் प्रार्थना करते हैं। திறக்கும் போது சுவாமி, भवन जब खुलेगा திரளாய் ஜனங்கள் बहुत ஆண்டவரே, बड़ी संख्या में எல்லா சபைகளையும் நீ கொண்டு வந்து सारे
हमारी कलीसियाओं நிரப்பும்படியா को आप ஜெபிக்கிறார். लाने के लिए प्रार्थना करते हैं। பெரிய எழுப்புதலை கொண்டு जागृति को வரும்படியா लाने वाले हो ஜெபிக்கிறார். धन्यवाद। பிசாசு தீமைகளை நீ நன்மையாய் மாற்ற போவதற்காக நன்றி சொல்லுகிறார். शैतान परमेश्वर ये सारी बुराइयों को आप भलाई के तौर में बदलने वाले हो धन्यवाद। பெரும் கூட்டத்தை கொண்டு வர போறதுக்காக बहुत बड़ी நன்றி सेना को சொல்லுகிறார். आप लाने वाले हो धन्यवाद। ஜனங்களை ரட்சிக்கப்படுவதற்காக நன்றி परमेश्वर आप சொல்லுகிறார். लोगों को उद्धार करने ஒரு वाले हो எழுப்புதலை धन्यवाद। நீ கொடுக்க एक போறதுக்காக जागृति நன்றி को देने वाले हो சொல்லுகிறார். धन्यवाद। உம்முடைய கரத்தில் ஒப்பு तुम्हारे हाथ में கொடுக்கிறார். समर्पित करते हैं। பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. जिम्मेदारी को लेना। இயேசு கிறிஸ்துவின் यीशु मसीह के நாமத்தை नाम में ஜெபிக்கிறோம் நல்ல जीत को हासिल பிதாவே. करके ஆமென். अच्छे पिता ஆமென். आमेन। ஆண்டவர் நம் ஜெபத்தை परमेश्वर हमारी கேட்டுக்கொண்டே प्रार्थना को இருக்கிறார். सुन ही रहे हैं। அடுத்து உங்களுக்காக ஜெபிக்க अगला போகிறார். आपके लिए हम प्रार्थना करेंगे। அப்பா இப்ப பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக पिता ஜெபிக்கிறார். देखने वाले हर एक बच्चों के लिए हम प्रार्थना करते हैं। உம்மாலே செய்யக்கூடாத तुमसे அதிசயமான नामुमकिन कार्य காரியம் ஒன்று இல்லைன்னு कुछ नहीं है சொன்னீங்களே. आपने कहा है। பிள்ளைகள் வாழ்க்கையிலே बच्चों के जीवन में என்னென்ன குறைகள் जो जो இருக்கிறதோ, कमी है, என்னென்ன தேவைகள் जो जो இருக்கிறதோ, जरूरत है, எதில் அற்புதம் जो செய்ய जो चीजों में வேண்டுமா, चमत्कार करना எதில் है, சுகம் வேண்டுமா, जिसमें चंगाई की எதில் जरूरत है, விடுதலை வேண்டுமா, जिसमें छुटकारे की எதில் जरूरत நன்மை है, வேண்டுமா, जिसमें भलाई की எதிலே जरूरत है, துக்கப்பட்டு जिसमें இருக்கிறார்களோ दुख में है, அந்த காரியத்தை वो எல்லா कार्य சாமி को आप प्रभु நீங்க மாற்றி போட்டு आप बदल कर இன்றைக்கு ஒரு आज அதிசயத்தையும் एक चमत्कार को, இன்றைக்கு ஒரு आज அற்புதத்தையும் एक अद्भुत कार्य செய்யும்படியா को करने के लिए ஜெபிக்கிறார். प्रार्थना करते நீர் हैं। அப்படி आप செய்வதற்காக ऐसे करने நன்றி वाले हो சுவாமி. धन्यवाद। ஒவ்வொரு பிள்ளைகளை हर एक தொடுவதற்காக बच्चों को आप நன்றி. छू रहे हो धन्यवाद। ஒவ்வொரு வியாதிகளை சுகம் बीमारी को தருவதற்காக நன்றி. चंगा कर रहे हो ஒவ்வொரு धन्यवाद। துக்கத்தை हर एक बीमारी மாற்றுவதற்காக को बदल நன்றி. रहे हो धन्यवाद। ஒவ்வொரு கண்ணீரை आंसू துடைப்பதற்காக को बदलने நன்றி. वाले हो धन्यवाद। எல்லா சாபங்களை सारे श्राप को நீக்குவதற்காக दूर करने நன்றி. वाले हो धन्यवाद। எல்லா தரித்திரங்களை மாற்றுவதற்காக सारे நன்றி. कंगालपन को प्रार्थना Right करते हो, now, कंगालपन को दूर करते हो இப்பொழுதே உம்முடைய धन्यवाद। இரத்தத்தின் வல்லமாய் अभी तुम्हारी लहू की सामर्थ உச்சந்தலையிலிருந்து கால் शुरुआत से வரைக்கும் लेकर ऊपर से लेकर இறங்குவதற்காக पैरों तक நன்றி गिरे அப்பா. प्रभु। இயேசுவின் நாமத்தில் यीशु விடுதலை, मसीह के नाम में छुटकारा, இயேசுவின் நாமத்தில் यीशु के ரட்சிப்பு, नाम में उद्धार, இயேசுவின் நாமத்தில் यीशु के அப்பா नाम में पिता, கட்டுகளை நீ बंधन அவிழ்ப்பதற்காக को आप तोड़ने நன்றி वाले हो சொல்லுகிறார். धन्यवाद करते हैं। ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு हर அற்புதத்தை एक बच्चों செய்து के लिए आप விட்டபடியால் चमत्कार कर நன்றி. रहे हो धन्यवाद। உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். तुम्हारे हाथ में समर्पित करते हैं। பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. जिम्मेदारी को लेना। இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தை मसीह के नाम में ஜெபிக்கிறோம் प्रार्थना நல்ல करते हैं। பிதாவே. हमारे अच्छे पिता ஆமென். आमेन ஆமென். आमेन। இந்த நாளிலும் நம்ம ஆண்டவரை ஆராதித்து इस दिन ஜெபித்திருக்கிறோம். में भी हमने परमेश्वर की आराधना की और प्रार्थना किया है। ஆண்டவர் நம் ஜெபத்தை எல்லாம் परमेश्वर ने கேட்டுக்கொண்டே हमारी प्रार्थना இருக்கிறார். को सुन ही लिया है। கட்டாயம் அற்புதங்களை செய்வார். निश्चित परमेश्वर चमत्कार को करेंगे। அவரால் செய்யக்கூடாத उससे नामुमकिन कार्य, அதிசயமான காரியம் ஒண்ணும் இல்லை. आश्चर्यचकित कार्य कुछ नहीं। நம்ம கவலைப்படாம चिंता किए बिना தொடர்ந்து போராடி ஜெபிக்கிற लगातार हम வேளையிலே संघर्ष करके जब प्रार्थना करेंगे, தேவன் கட்டாயம் ஒரு விடுதலை परमेश्वर கொடுப்பார். निश्चित एक चमत्कार को देंगे। இந்த நாளிலும் ஆண்டவர் வார்த்தைக்கு நேராக इस दिन கடந்து में भी போகிறார். परमेश्वर की शब्द की ओर हम जाने वाले हैं। ஆண்டவர் நம்மோடு परमेश्वर பேசும்படியா हमसे प्रार्थना करने के लिए, ஆண்டவரே நீங்க எங்களோட பேசுங்கப்பா. परमेश्वर आप हमसे बात करना, அதன்படி வாழ उसके எங்கள் अनुसार கிருபை जीने செய்யுங்க. के लिए मदद करना। இயேசுவின் यीशु நாமத்தை के नाम में ஜெபிக்கிறோம் प्रार्थना நல்ல करते हैं பிதாவே. अच्छे पिता ஆமென். आमेन ஆமென். आमेन। இந்த நாட்களிலே इन दिनों में மத்தேயு 5ஆம் அதிகாரம் मत्ती 5वां अध्याय 7ஆம் வசனம். 7वां पद। மத்தேயு 5ஆம் அதிகாரம் मत्ती 7ஆம் 5वां अध्याय வசனம். 7वां पद। இரக்கம் உள்ளவர்கள் जो दयावंत हैं பாக்கியவான்கள், वे धन्य हैं, அவர்கள் वे இரக்கம் दया பெறுவார். पाएंगे। ஹalleluya. हालेलुया। இந்த வார்த்தை யார் சொன்னா इस தெரியுமா? शब्द को किसने कहा पता है? 5:1 வசனம் சொல்லுகிறது, उसी अध्याय में पहला पद कहता है, இயேசு திரளான ஜனங்களை கண்டு यीशु ने जब बहुत बड़ी झुंड को देखा, மலையின் மேல் ஏறினார். प्रभु पर्वत में चढ़े, அப்போது அந்த ஜனங்களுக்கு உபதேசம் செய்கிறார். तब यीशु वहाँ खड़ा होकर वहाँ से उपदेश देते हैं। இது எங்க பண்ணார் தெரியுமா? ये कहाँ रख के कर रहे மலை हैं? மேல உட்கார்ந்து एक ऊंचे பண்றார். पहाड़ में जाके बैठ गए। அதிலே ஒரு வார்த்தை தான், उसमें से एक जो शब्द है, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், जो दया करते हैं वे धन्य हैं, இரக்கம் பெறுவார்கள். दया पाएंगे। அப்ப तब
நம்முடைய வாழ்க்கையிலே हमारी जिंदगी में நாம் இரக்கமுள்ள ஜனமாய் हमें இருக்க வேண்டும். दयावंत बन के रहना है। இதை யார் சொன்ன வார்த்தை? इस शब्द को किसने कहा? ஆண்டவரே சொன்ன வார்த்தை. परमेश्वर ने इस शब्द को कहा। சில சமயம் இரக்கம்னா என்ன? कुछ समय में दया यानी क्या है? யாருக்கு இரக்கம் किसको செய்யணும்? दया करना है? எப்படி இரக்கம் कैसे செய்யணும்? दया करना है? சில வேளை நமக்கு कुछ தெரியாமல் समय में இருக்கும். हमें पता नहीं होगा। அதையும் ஆண்டவர் நமக்கு इसी சொல்லி बात को தருகிறார். परमेश्वर हमें सिखा रहे हैं। நாம் யாருக்கு இரக்கம் செய்ய வேண்டும்? किसके लिए दया करना है? லூக்கா 10ஆம் அதிகாரம் लू का 10वां अध्याय 30ஆம் வசனத்தில் இருந்து 30वें पद से 37 வரைக்கும் 37 तक ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை वहाँ पर சொல்லுகிறார். परमेश्वर एक चीज को कहते हैं। அதாவது இரக்கம்னா என்ன? दया यानी क्या? யாருக்கு இரக்கம் किसको செய்யணும்? दया करना है? இந்த இரக்கம் செய்யும் போது जब ये दया करते हैं நம்முடைய வாழ்க்கையில் हमारी என்ன जिंदगी நடக்கும்? में क्या होता है? இதையெல்லாம் குறித்து அவர் விவரித்து பிரசங்கம் பண்றார். इन सब बातों को बहुत अच्छी तरह से समझाकर प्रचार करते हैं। லூக்கா 10:30 சொல்லுது, लू का सुख समाचार का पुस्तक 10:38 कहता है, இயேசு பிரதியுத்தரமாக यीशु ने जवाब में उत्तर दिया, ஒரு மனுஷன் यदि कोई इंसान எருசலேமில் இருந்து यरूशलेम से लेकर எரிகோக்கு போகையில் जब वो एरिको सवार होकर जा रहा था, கள்ளர் கையிலே அகப்பட்டான். वह जो इंसान लुटेरों के हाथ में फंस गया। அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு उन लुटेरों ने उन इंसान की कपड़ों को छीन ली, அவனை காயப்படுத்தி उसे बहुत पीटा குற்றுயிராய் விட்டு போனார். और उसे मरने के मौत के बिस्तर में डेट दिया। இயேசு சொல்றாரு, यीशु ने कहा दिया। ஒரு மனுஷன் எங்க போனா अब एक इंसान क्या कर रहे हैं? எருசலேமில் இருந்து यरूशलेम से எரிகோக்கு போறான். एरिको शहर में सवार यानी वह यात्रा करता है। எருசலேம் என்றால் यरूशलेम यानी தேவனுடைய வீடு, परमेश्वर का घर, அப்பத்தின் வீடு என்ற वह அர்த்தம். जो है रोटी का घर है करके अर्थ है। எரிகோ என்றால் एरिको यानी அது சபிக்கப்பட்ட वो இடம். श्रापित किया गया जगह है। இவன் எங்க இருந்து अब எங்க ये போறான்? इंसान किधर से किधर जाता है? தேவனுடைய வீட்டிலிருந்து சாபமான वह இடத்துக்கு जो போறான். है परमेश्वर की घर से जो है श्रापित जगह में जाता है। போற வழியில என்ன நடந்துச்சு? जब वो रास्ते में जा ही रहा है, रास्ते में क्या होता है? கள்ளர் கையிலே वे அகப்பட்டு लुटेरों के हाथ में फंस जाता है। அவங்க என்ன செஞ்சானுங்க? अब उन्होंने क्या किया? அவன் ட்ரெஸ் எல்லாம் उनके உறிஞ்சிட்டு सारे कपड़ों को छीन लिया, நல்லா குத்தி उसे और पीटा ரொம்ப குற்றுயிரா அடிச்சு और போட்டாங்க. उससे इतना मार दिया कि वो मरने के तौर में है। இதே மாதிரிதான் उसी तरह ही நம்முடைய வாழ்க்கையிலும் हमारी जिंदगी में भी சில சமயம் कुछ समय வேதனைகள் में வருகிறது, वेदना आती है, போராட்டம் வருகிறது, संघर्ष आता है, கஷ்டங்கள் வருகிறது. कष्ट आते हैं। ஏன் வருகிறது என்று क्यों आता है? நாம் கொஞ்சம் उसे யோசிக்கணும். बैठकर जरा विचार करना है। இததான் ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் इसी बात பார்க்கலாம். को हम रूत के पुस्तक में देखते हैं। அதிலே ஒரு சம்பவம் वहां पर சொல்லப்பட்டிருக்கு. एक घटना कही गई है। பெத்லகேம் என்ற ஊரிலே எல்கானா என்ற ஒரு மனுஷன் अब இருந்தார். बेतलेहम- எலிமெலேக்கு बेतलेहम नगरीय में எலிமெலேக்கு என்ற ஒரு மனுஷன் இருந்தார். एलिमलेक नामक एक इंसान रहा करता था। அவன் மனைவி பேர் நகோமி. उसकी पत्नी का नाम नहोमी है। அவங்களுக்கு 2 பிள்ளைங்க उनके இருந்துச்சு. 2 बच्चे हैं। அவங்க எங்க இருந்தாங்கன்னா वे किधर थे? பெத்லகேம்ல वे இருந்தாங்க. बेतलेहम में थे। பெத்லகேம் என்ற என்ன? बेतलेहम यानी क्या? தேவன் பிறந்த இடம். परमेश्वर के जन्म लेने का जगह है। அந்த ஊரிலே उस இருந்தார்கள். गांव में वे थे। அந்த ஊரிலே என்ன उस नगर में வந்ததா? क्या हुआ? ரூத் 1:1 சொல்லுது, रूत एक एक हमसे कहता है, தேசத்திலே பஞ்சம் उस வந்துருச்சா. देश में एक बहुत बड़ा अकाल आ गया। உடனே இந்த எலிமெலேக்கு என்ன செய்யற? अब ये जो एलिमेलेक इंसान जो है, தன் மனைவியோடும் 2 குமாரனும் கூட மோவாப் தேசத்துக்கே போய்விட்டான். अब वो क्या करता है? इस देश को छोड़कर अपनी पत्नी और अपने 2 लड़कों को लेता है और मोहाब नामक एक देश में जाता है। பெத்லகேம்ல பஞ்சம் வந்துருச்சு. बेतलेहम में अकाल आ चुकी है। தேவன் இருக்கிற இடம். परमेश्वर जिस जगह में है उस जगह में, ஆனா அங்க மோவாப் लेकिन- அந்நிய தேசம், விக்கிரங்கள் நிறைந்த தேசம்,
அந்த தேசத்துல நல்லா இருக்கு. अभी मोहाब देश यानी वह जो है अन्य देश है जहाँ पर बहुत मूर्तियां हैं और दूसरे भगवानों की पूजा करते हैं। உடனே என்ன செய்யறாங்க, यहाँ पर तुरंत क्या होता இங்க है, பஞ்சம் இருக்கு, ஒன்னெல்லாம் அங்க போனா நல்லா இருப்போம்னு போயிட்டாங்க. अब ये इन्होंने क्या सोचा, इस जगह में बेतेल में तो बहुत बड़ी अकाल चल रही है, हम यहाँ से मोहाब में चले जाएंगे, वहाँ पर तो हरियाली है, वहाँ जिंदगी நடந்தது என்ன बिताएंगे। தெரியுமா, अब जल्द क्या हुआ, கொஞ்ச நாட்களிலே कुछ दिनों में அந்த எலிமெலேக்கு இறந்து अब वो போயிட்டார். एलिमेलेक था वो गुजर चुका था। அவ அந்த நகோமியும் 2 பையன்க மட்டும் अब இருக்காங்க. केवल उस नहोमी और उनके 2 लड़के थे। அந்த 2 பையன்களுக்கு அங்கேயே மோவாபிய ஸ்திரீ பார்த்து கல்யாணமும் பண்ணாங்க. अब ये माता ने क्या किया, वो दोनों लड़कों के लिए लड़कियां मोआब देश से ही ढूंढ निकाला और शादी करवा दिया। ரூத் 1:4 சொல்லுது, ஏறக்குறைய 10 வருஷம் அங்கே தங்கினார்கள். अब वहाँ पर रूत के पहले अध्याय के 10वां पद कहता है कि कुल मिला के 10 साल वे थे वहाँ। 5ஆம் வசனம் சொல்லுகிறது, 5वां पद कहता है அதற்கு பின்பு उसके बाद அந்த 2 பையன்களும் இறந்து वो போனார். उनकी नहोमी के दोनों लड़के जो हैं वे मर गए। நல்லா கவனிங்க, ध्यान से सुनिए। அந்த ஸ்திரீ தன் குமார இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். अब वो जो माँ है वो अपने पति को खो चुकी है, अपने बच्चों को, दोनों लड़कों को खो कर वहाँ पर अनाथ के समान है। ஏன் இந்த நகோமி வாழ்க்கையிலே வேதனை, अब क्यों इस नहोमी की जिंदगी में ये वेदना है, ஏன் क्यों ऐसा है? பெத்லகேம் இயேசு பிறந்த இடம் இருக்கிற இடத்தை விட்டுவிட்டு यीशु का जन्म जिस जगह में हुआ है, यीशु मसीह जहाँ है उस जगह को छोड़कर மோவாப் அந்நிய தேசம், ஆண்டவர் சம்பந்தம் இல்லாத இடத்துல போறது. अन्य देश में और परमेश्वर जिस चीज को नहीं बताते उन देश में जाना है। வாழ்க்கையிலே என்ன நடந்தது, जिंदगी में क्या हुआ, எல்லாவற்றையும் இழந்து போனார். हर चीज को उसने खो दिया। புருஷனையும் பிள்ளைகளையும் उसने अपने पति को, अपने बच्चों को खो दिया। நடந்தது என்ன आखिर தெரியுமா, में क्या हुआ, கொஞ்ச நாள் 6ஆம் வசனம் சொல்லுது, திருப்பி ஆண்டவர் பெத்லகேமை ஆசீர்வதித்தார். कुछ दिनों में वहाँ लिखा गया है रूत के सुख समाचार पुस्तक में कि परमेश्वर बेतलेहम को आशीष करने लगे। உன்னை திருப்பி தனியா 2 மருமக, அது ஒரு மருமகளோட திருப்பி வாபஸ் பெத்லகேம். अब क्या होता है कि वो जो है अपने एक लड़की के साथ, जो उसकी डॉटर इन लॉ है, उसके साथ वो आती है वापस बेतलेहम में। ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், परमेश्वर दयावंत है, அவர் ஆனால் கைவிடவில்லை. परमेश्वर ने उसके हाथ को नहीं छोड़ा, திரும்பவும் அவர்கள் வாழ்க்கையை फिर से उनके கட்டுகிறார், जीवन को बांधते हैं, திரும்பவும் அவர்களை फिर से ஆசீர்வதிக்கிறார். उनको आशीष करते हैं। அந்த ரூத் இந்த பிள்ளைக்கு ஒரு சந்ததியை கொடுத்து, நல்ல மகனை கொடுத்து, அந்த சந்ததியிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து अब வந்தார் என்று यीशु, சொல்லி यहाँ पर यीशु ने, परमेश्वर ने उस रूत के लिए एक अच्छे साथीदार को दिया, उसकी शादी हुई, उसके संतान में यीशु मसीह का जन्म हुआ ஏன் है। நம்முடைய வாழ்க்கையிலே अब பிரச்சனை, क्यों हमारी जिंदगी में परेशानी है, ஏன் நம்முடைய வாழ்க்கை क्यों हमारी போராட்டம், जिंदगी में संघर्ष है, ஏன் நம்முடைய வாழ்க்கை क्यों हमारी இழப்புகள், जिंदगी में हम क्यों बहुत चीजों को खो रहे हैं। நல்ல யோசித்தோம்னா ध्यान से यदि हम सोचेंगे, ஆண்டவர் இருக்கிற இடத்தை விட்டு परमेश्वर जिस जगह में है उस जगह को छोड़कर உலக நன்மைக்காக, दुनिया की भलाई के लिए, இந்த உலகத்தின் இச்சைகளுக்காக நாம் दुनि- போவோம் என்றால், यदि दुनिया की अभिलाषाओं में या इच्छाओं में जाएंगे, அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில इसके இழப்புகள். कारण हमारे जिंदगी में हम बहुत बड़ी नुकसान को पाते हैं। இதேதான் ஆபிரகாம் லோத்துடைய வாழ்க்கையிலும் इसी பார்க்கலாம். बात को हम अब्राहम और लॉट के जीवन में देखते हैं। 2 பேரும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது என்ற சூழ்நிலை வந்தபோது, जब ऐसा एक परिस्थिति आई कि दोनों जो हैं एक ही जगह में जब रह नहीं सकते हैं करके एक परिस्थिति जब उठी, ஆபிரகாம் லோத்து கிட்ட சொல்றாரு, अब्राहम लॉट को देखकर कहता இந்த है, பூமி முழுவதும் உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, अब ये पूरी पृथ्वी तेरे आंखों के सामने है, நீ எங்க வேணா போலாம். तू किधर भी जा सकता है। லோத்து பார்க்கிறார், लॉट देखता है, அந்த பக்கம் பச்சை பசேன்னு ஒரு उस ஊர் तरफ जब இருந்துச்சு. देखा तो हरा भरा एक देश था। இது நல்ல இடம், वो कहता है कि ये बहुत अच्छा जगह है, செழிப்பான इடம், ये जो है बहुत एक हरी நல்ல भरा சந்தோஷமா भरा है, இருக்கலாம், वहाँ खुशी के साथ रह நம்ம सकते हैं। ஆடு மாடுகள்லாம் நல்ல மேய்ச்சல் உள்ள हमारे இடம். हमारे जो भेड़ बकरियों को चराने के लिए अच्छा हरा भरा जगह है। அது என்ன இடம் वो தெரியுமா? कौन सी जगह है पता है? சோதோம் उसका குமாராவை नाम தெரிந்து सोदोम कुमारा है। அதனாலே அவர் வாழ்க்கையில் நடந்தது अब என்ன? इससे उसके जिंदगी में क्या हुआ?
என்ன பண்ணாரு? क्या हुआ? எல்லாவற்றையும் இழந்தார். उसने सब कुछ खो दिया। உலக பிரகாரம் நன்மை ஒண்ணும் இல்ல, ஆசீர்வாதம். दुनिया के रीति से यहाँ पर कुछ आशीर्वाद नहीं। கடைசியில தன் மனைவியும் आखिर में இழந்தார். वो अपनी पत्नी को खो देता है। இதை பார்க்கிற என் तो அருமையான इसे ஜனமே, देखने वाले मेरे प्रिय परमेश्वर के लोगों, தேவன் நமக்கு வைத்திருக்கிற இடத்தை விட்டு, परमेश्वर जो जगह को हमारे लिए रखे हैं उसे छोड़कर, அந்த ஸ்தலத்தை விட்டு, उस जगह को छोड़कर, அந்த சபையை उस விட்டு कलीसिया को छोड़कर நாம் வேற இடத்துக்கு जब போவோம் दूसरी என்றால் जगह में हम जाते हैं நாம் கல்லர் तो கையிலே हम மாட்டிக்கொள்வோம். जरूर लुटेरों के हाथ फंस जाएंगे। சாத்தான் கையிலே மாட்டிக்கொள்வோம். हम जो है शैतान के हाथ फंस जाते हैं। அப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரே பிரச்சனை, उसके வேதனை बाद தான். यदि हम देखेंगे तो जिंदगी में हमेशा परेशानी है। இதனாலே தான் इस वजह से அந்த நகோமியான ஒரு நல்ல उस காரியம் नहोमी செஞ்சாங்க. ने एक कार्य को किया। அவர் திரும்பி பெத்லகேமுக்கே वो फिर வந்தாங்க. से बेतलहम में वापस आए, ஆசீர்வதிக்கப்பட்டார். आशीर्वाद वे पाए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இதை பார்த்து கொண்டிருக்க इसे என் देखने ஜனமே, वाले मेरी प्रजा, ஒருவேளை நாம் கூட அந்த வழியில் कभी போயிருந்தாலும் कभार यदि हम भी उस रास्ते से जाए, நாம் மனம் திரும்பி ஆண்டவரோடு ஒப்புரவாக हमें வேண்டாம். मन फिरकर परमेश्वर के साथ हमें मिलना है। இது ஒப்புரவாக்கலின் ये समय जो நாட்கள். है मिलने का समय है। ஆண்டவரோடு ஒப்புரவாகணும். परमेश्वर के साथ हमें जुड़ना है, அப்பதான் நம்ம வேதனை போராட்டம் எல்லாம் மாறும். तब जाके हमारी वेदना संघर्ष सब कुछ बदलेगा। அப்பதான் ஆண்டவர் நம்மை तब परमेश्वर ஆசீர்வதிக்க हमें முடியும். आशीष कर सकते हैं। அப்பதான் நம் வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமாய் வாழ तब முடியும். हमारी जिंदगी में खुशी और आनंद के साथ जी सकते हैं। அங்க பச்சையா இருக்குதுன்னு போயிட்டோம்னா अगर हम सोचते हैं कि हरा भरा है, கல்லர் கையிலே हम மாட்டிக்கொள்வோம். जो है लुटेरों के हाथ में फंस जाएंगे। அதனாலதான் இயேசு इसलिए சொல்லுகிறார், यीशु मसीह ने कहा, அவன் எருசலேம் இருந்து எரிகோ போயிட்டு கல்லர் கையில மாட்டிட்டான். वे यरूशलेम से एरिको जाकर लुटेरों के हाथ में वे फंस गए। இப்ப எல்லாம் உன்னை தனியா அடி அடின்னு அடிச்சு अभी போட்டு इसको- சாக போடல விட்டுட்டு போயிட்டானுங்க. अब इसको जो है सभी लोगों ने मारा पीटा और उसको मरने तक छोड़ दिया। அப்ப அடுத்த வசனம் சொல்லுகிறது, अगला वचन वहाँ कहता है, அப்போது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியிலே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். अब वो जो है रास्ते में एक याजक आता है, उसे देखता है और उसे अंधेरी कर कर दूसरे रास्ते चले जाता है। அடுத்து ஒரு லேவியன் வந்து அதை கண்டு விலகி போனான். उसके बाद एक लेवी आता है, वह आता है और देखता है और चले जाता है। 33ஆம் வசனம், 33वां पद, சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, अब वहाँ पर एक जो है समारी देश का जो है वो आता है, उसे देखता है, उस पर दया कर कर। ஒரு சமாரியன் வர்றான். अब एक समारियन आता है, அவனை பாக்குறான். उसको देखता है, ஐயோ நான் அடிச்சு अरे போட்டாங்களே इसको तो मार दिया किसी அப்படின்னு ने। மனதுல ஒரு உருக்கம் मन வருது. में एक जो है उसको तरस आती है। உடனே என்ன செஞ்சான்? तुरंत क्या करता है, கிட்ட வர்றான். जल्दी नजदीक आता அவன் है, காயங்களுக்கு उसके घायलों के लिए எண்ணெயும் திராட்சை ரசமும் வச்சிருந்தான். अब उसने तेल और दाखरस रखा था। அவன் காயத்தை கட்டுறான். उसके जो घायलों को बांधता है, அவனை தன் வாகனத்தின் மேல் उसे ஏற்றுறான். अपने गाड़ी में बिठाता है சத்திரத்துக்கு கொண்டு போறான். और एक बहुत बड़ी जो है एक हॉस्पिटल ले அவனை जाता है और பராமரித்தான். वहाँ पर उसकी देखभाल करता है। ஹல்லேலூயா. हालेलुया। 35ஆம் வசனம் சொல்லுகிறது, उसके बाद 37 वचन அடுத்த 35 நாள் அவன் कहता है, புறப்பட்டு போனோம். अगले दिन उसको सवार होना है अपने यात्रा में। அப்ப என்ன செய்யறான்? तब उसको क्या करता है, 2 பணத்தை எடுத்து वह 2 सिक्कों को लेता है, சத்திரக்கார கையில கொடுத்து, वो जो है वो अपने जो भी उस ओनर को देता है நீ இவனை விசாரித்துக்கொள், और कहता है कि तू इसकी देखभाल कर। அதிகமாய் ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் अगर तूने इसके ऊपर ज्यादा खर्च कर दिया, நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். मैं जब वापस आऊंगा तो इन सारी खर्चों को मैं पूरा कर दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। 3 பேர் வந்தாங்க. 3 लोग आए, அதுல ஒருத்தனுக்கு தான் இறக்க குணம் उसमें இருந்துச்சு. एक ही को दया करने की அவன் आत्मा தான் थी। வந்து உதவி वह செஞ்சான். खुद आगे बढ़ के मदद இப்ப करता है। ஆண்டவர் अब கேக்குறார், परमेश्वर कहते हैं, இப்ப கல்லர் கையில் அகப்பட்ட இந்த 3 பேரை எவன் புறனாய் இருந்தான்?
अभी यीशु पूछते हैं कि इन तीनों में से तुम्हें कौन अच्छा लगा है। அதற்கு அவன் சொல்றான், तब यीशु उसके लिए कहते हैं तब, இரக்கம் செய்தானே. अभी यहाँ पर उन्होंने जवाब दिया, हाँ यीशु, ये जो दया जिसने की है वो अच्छा है। அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, तब यीशु ने उनको देखकर कहा, நீயும் तू போய் भी जाकर அந்தபடியே उसी तरह செய்தார். करना करके कहा। நல்லா கவனிங்க, ध्यान से सुनिए, இயேசு சொல்றது, यीशु मसीह कहते हैं நீயும் போய் तुम जाके அந்தபடியே उसी செய். तरह करना, இரக்கமுள்ள दया ஜனங்களா, देन करने वाले बनकर। மற்றவர்கள் பாடுபடும் போது, दूसरे जब कष्ट में हैं, வேதனைப்படும் जब போது, दुख में हैं, கஷ்டத்தில் இருக்கும் जब போது मुश्किल में हैं, உதவி செய்கிற मदद குணமுள்ள करने वाले ஜனங்களா, स्वभाव के साथ, அவர்களை பார்த்து उनको மனதுருகிற देखकर ஜனங்களா, मन उतरने वाले நம்மால் बनकर, முடிந்த உதவியை हमसे செய்கிற जितना होता है उतनी मदद करने वाले, இரக்கமுள்ள एक ஜனங்களா दयावंत मन के நாம் लोगों के இருக்க तौर में வேண்டும் என்று हमें रहना है करके இயேசுநாதர் यीशु मसीह அன்று அவனுக்கு சொல்லி उस கொடுக்கிறார். दिन यीशु ने कहा है, सिखाया है, நீயும் போய் இந்த तुम மாதிரியே भी செய். जाकर इस तरह से करना। ஏன் क्यों சொல்லுகிறார்? कहते हैं? அதுதான் மத்தேயு 5:5 इसके लिए मत्ती பார்க்கிறோம். में हम 5:5 में देखते हैं, இரக்கம் உள்ளவர்கள் जो பாக்கியவான்கள், दयावंत है वे धन्य है, அவர்கள் இரக்கம் वे दया பெறுவார்கள். को पाएंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையிலே हमारे இரக்க जिंदगी में குணம் கட்டாயம் दया வேணும். को हमें जरूरत है बहुत। இதுதான் எபிரேயர்ல इसी வாசிக்கிறோம். बात को इब्रानियों में देखते हैं, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर ने क्या कहा? எபிரேயர் 13ஆம் इब्रानियों அதிகாரம் 13वां अध्याय 16ஆம் வசனம் उसमें சொல்லுது, 16वां पद कहता है, அன்றியும் फिर भी நன்மை செய்யவும் भलाई करने தான தர்மம் பண்ணவும் और दान धर्म करने மறவாதிருங்கள். भूलना नहीं। ஃபர்ஸ்ட் செய்யின்னு पहले சொல்றாரு. कर करके कहते हैं, தான தர்மம் और பண்றதுக்கு, यहाँ पर दान धर्म करने के लिए, நன்மை செய்யவும் भलाई करने के लिए மறவாதிருங்கள். भूलना नहीं। இப்படிப்பட்ட பள்ளிகளின் इस तरह மேல் की जो पली के ऊपर தேவன் பிரியமாய் இருக்கிறார். परमेश्वर प्रसन्न है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப இதையெல்லாம் நாம் செய்யும்போது इसे सब हम करेंगे जब தேவன் நம்மில் பிரியமுள்ள தேவனாய் परमेश्वर हमारे இருக்கிறார். ऊपर प्रसन्न रहने वाले हैं। யாக்கோபு 1:27 சொல்லுது, याकूब 1:27 कहता है, திக்கற்ற பிள்ளைகள், जो सहारा के बिना है, விதவைகள் जो विधवा है, படுகிற உபத்திரத்திலே उनके क्लेश में அவர்களை उनकी விசாரிக்கிறதும் पूछताछ करना, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு दुनिया से वे कलंक को न पाए इसलिए தங்களை காத்து अपने கொள்கிறதுமே आप को सुरक्षित रखना, பிதாவாகிய தேவனுக்கு पिता முன்பாக परमेश्वर के सामने மாசில்லாத कलंक के बिना சுத்தமான பக்தியா एक இருக்கு. शुद्ध भक्ति है। பாருங்க, பக்தியா अभी இருக்குன்னா भक्ति என்ன है करके சொல்றாரு? मतलब यहाँ क्या कहा गया है? கற்று போன பிள்ளைங்க, जो बेसहारा बच्चे हैं, விதவைகளை जो विधवाएं நீ हैं, விசாரிக்கிற उनकी ஜனமாய் पूछताछ இருக்கணும். करने वाले बनना है। இதுதான் ஆண்டவர் इसी बात நம்மிடத்தில் को परमेश्वर எதிர்பார்க்கிறது. हमसे चाहते हैं। நம்ம விசாரிக்கிறோமா? हम क्या पूछताछ करते இதை हैं? ஏன் அவர் इससे அவ்வளவு क्यों ஒரு परमेश्वर முக்கியத்துவப்படுத்தி ने क्यों சொல்லுகிறார் தெரியுமா? महत्वपूर्ण कहा है पता है? இது பரலோகத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியமாக अब ये जो कार्य है ये स्वर्ग में ले जाने के लिए कार्य है। இயேசு அப்படி முக்கியம் இல்லைன்னா திருப்பி திருப்பி சொல்ல यीशु மாட்டார். जब एक महत्वपूर्ण कार्य नहीं है तो उसे बार बार नहीं दोहराएंगे। ஆண்டவர் சொல்றா, நன்மை செய்யறதுக்கெல்லாம் மறக்காத. तो परमेश्वर ने कहा, भलाई जब कर सकते हो तो भूलना नहीं। இது எப்படி நம்ம பரலோகத்தை சம்பந்தப்படுத்துற? अब ये भलाई करने से स्वर्ग, भलाई करने और स्वर्ग के बीच में क्या संबंध है? மத்தேயு 25ஆம் भजन அதிகாரம் संगीता 25 35 சொல்லுது, वहाँ पर 35 कहता है, பசியா இருந்தேன், मैं भूखा था, எனக்கு போஜனம் तुमने கொடுத்தீர்கள். मुझे भोजन दी। தாகமா இருந்தேன், प्यासा था, என் தாகத்தை मेरे தீர்த்தீர்கள். प्यास को तुमने बुझाया। அந்நியனாய் இருந்தேன், मैं अन्य था, என்னை சேர்த்து கொண்டீர்கள். तुमने मुझे शामिल कर लिया। வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், मैं कपड़ों के बिना था, எனக்கு வஸ்திரம் तुमने கொடுத்தீர்கள். कपड़ा पहनाया। வியாதியாய் जब இருந்தேன், मैं बीमार था, என்னை விசாரிக்க तुमने मेरी வந்தீர்கள். पूछताछ करने आए। காவலில் இருந்தேன், जब मैं जब हवाले था, என்னை कैदी பார்க்க बनकर வந்தீர்கள். था, तुम मेरी पूछताछ करने आए। அப்பொழுது तब நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, धार्मिक उन यीशु को देखकर कहने लगे, ஆண்டவரே, हे प्रभु, நாங்கள் எப்பொழுது हमने कब
உம்மை பசி உள்ளவர்களாக கண்டு हमने कब आपको भूखा देखकर உமக்கு போஜனம் कब கொடுத்தோம். हमने आपको भोजन दी। எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். परमेश्वर हमने कब तुम्हें प्यासा देखा और कब आपने आपके प्यास को हमने बुझाया है। எப்பொழுது உம்மை அந்நியராய் கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம். परमेश्वर कब ऐसा था कि आप अन्य थे और हमने आपको शामिल की। எப்பொழுது உமக்கு வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். कब हम वस्त्र के बिना थे और वस्त्र को आपने दिया। அதுக்கு ஆண்டவர் उसके சொல்லுகிறார். लिए यीशु ने कहा 40ஆம் வசனம். 40वां पद। அதற்கு ராஜா उसके பிரதியுத்தரமாக लिए राजा जो है जवाब में மிகவும் சிறியவராகிய बहुत छोटे என் சகோதரனான मेरे भाई இவர்களில் इनको ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ इनको जो तुम करते हो அதை எனக்கே செய்தீர்கள் என்று तुमने मेरे को किया है। மெய்யாகவே உங்களுக்கு वाकई சொல்லுகிறேன் में मैं என்றார். तुम्हें कहता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। நல்ல கவனிங்க. ध्यान से सुनिए। ஒரு பக்கம் एक நீதிமான்கள் बार குரூப் हम இருக்கு, धार्मिक हैं, இன்னொரு பக்கம் दूसरे तरफ அதை செய்யாதவர்களும் उसे இருந்தார்கள். जो नहीं कर रहे हैं அப்ப वो भी ஆண்டவர் थे। சொல்றார், परमेश्वर कहते हैं 45ல சொல்றார், 45 में कहते हैं மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ जो ये छोटे हैं उनके लिए जो कुछ भी तुमने नहीं किया है அதை எனக்கே செய்யலன்னு उस சொல்றார். चीज को तुमने मानो मेरे लिए नहीं किया है। 46ஆம் வசனம். 46 में कहा गया है நீதிமான்களோ जो धार्मिक हैं நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் वे என்றார். अनंत जीवन को पाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। சும்மா ஏதோ செய்யணும் ऐसे வைக்கிறோம்லாம் ही हम कर रहे நினைச்சிடாதீங்க. हैं, खाली हाथ कर रहे हैं, इसके लिए कोई प्रतिफल नहीं है करके ना सोचना। ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का शब्द कहता है நீதிமான்கள் जो धार्मिक है அந்த சின்னவராகிய ஏழைங்க திக்கற்று போனவங்க யார் யாருக்கு சொல்றோமா உங்க செய்யறது எனக்கே तो செய்தீர்கள். जो छोटे हैं, जो गरीब में हैं, जो मुश्किल में है, उनको जब आप मदद करते हो उस मदद को आपने परमेश्वर के लिए किया அப்ப நன்மை செய்வதற்கும் தான தர்மம் செய்வதற்கும் மறக்கவே है। तो கூடாது. दान धर्म करने के लिए और भलाई करने के लिए भूलना नहीं है। மிகவும் சிறியவர்கள் என்று சொல்லும் போது जब छोटे हैं करके कहते हैं அதிலே ஒரு குரூப் ஊழியக்காரர்களும் अब வருவார்கள். उसमें भी कुछ लोग जो कुछ संख्या में सेवक आते हैं। அப்ப ஊழியக்காரர்களுக்கும் நன்மை अब செய்ய सेवकों के வேண்டாம். लिए भी भलाई करना है। அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का शब्द कहता है கலாத்தியர் गलातियों 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 6ஆம் வசனம். 6वां पद है। மேலும் फिर திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் जो प्रभु की व्यवस्था से शिक्षित होता है, உபதேசிக்கிறவனுக்கு जो शिक्षा देता है, சகல நன்மைகளிலும் अपनी सारी भलाई में பகிர்ந்து கொடுக்க கடவன். उसको एक भाग दे। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு हमारे आत्मिक जीवन के लिए, நம்ம வசனத்திலே வளர்வதற்கு वचन में बढ़ने के लिए, யார் மூலமாய் நமக்கு போதிக்கிறார்களோ जिसके द्वारा परमेश्वर हमें उपदेश देते हैं, அவர்களுக்கு उनको நமக்கு கிடைக்கிற சகல நன்மைகளிலும் जो भी भलाई हमें मिलती है நாம் பகிர்ந்து उन கொடுக்க सारी வேண்டாம். भलाई में हमें उनको भाग देना है। அததான் ஆண்டவர் சொல்றார், इसी बात को परमेश्वर அந்த कहते हैं சிறியவருக்கு எதை इन செய்தீர்களோ छोटों के लिए तुमने जो कुछ भी அதை किया है எனக்கே उस बात செய்தீர்கள். को तुमने मेरे அப்ப लिए किया है। கடைசியில எங்க போய் சேர்க்கிறார்? तब इससे कहाँ पर पहुंचाते நித்திய हैं? ஜீவனை சுதந்தரிப்பார்கள் अनंत என்று जीवन को சொல்றார். स्वतंत्र करने के लिए देते हैं। அடுத்து என்ன சொல்றார்? अगला परमेश्वर क्या कहते हैं? கலாத்தியர் 5:10 गलातियों சொல்லுகிறது, 5:10 कहता है ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக जो समय हमें मिलता है யாவருக்கும் सभी लोगों के लिए, விசேஷமாக विशेष रूप से விசுவாச जो குடும்பத்தார்களுக்கும் विश्वासी हैं நன்மை செய்ய उनको கடவோம். आप भलाई करें। நல்ல ध्यान கவனிங்க. से सुनिए। நமக்கு எப்பப்பெல்லாம் जब சமயம் जब கிடைக்குதோ समय मिलता है அப்ப எல்லாருக்கும் तब செய்யணும். सभी लोगों के लिए करना है। விசேஷமா विशेष रूप से நம்ம விசுவாச குடும்பத்தார் இருப்பார்கள் विश्वासी जब मुश्किल में है அவர்களுக்கு நன்மை उनके लिए செய்யணும், भलाई करना है, அவர்களுக்கு உதவி उनको செய்யணும். मदद करना है। நமக்கு எவ்வளவு தாக்கத்து இருக்கோ जितनी हमारी शक्ति है அவர்களை விசாரிக்க उतनी दूर வேண்டாம், तक पूछताछ करना है, அவர்களுக்கு நன்மை செய்ய उनके लिए வேண்டாம். भलाई करना है। நம்மிடத்தில் எது हमारे இருக்கிறதோ पास जो कुछ भी है அதை மனதுருக்கத்தோட उसे मन की
भरपुताई के साथ दया ஆண்டவர் करके அன்போடு கொடுக்கிற ஜனமாய் இருக்க परमेश्वर के வேண்டாம். प्रेम के साथ देने वाले बनना है। இதுதான் ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவன் சம்பந்தப்பட்டது என்று अब சொல்லுகிறார். इसी बात को अनंत जीवन के संबंध में है करके कहते हैं। இன்னொரு வசனத்திலேயும் और एक वचन சொல்லுகிறார். में भी कहा गया है, என்ன 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय என்ன தெரியுமா क्या சொல்றாரு? कहा गया है पता है? 1 தீமோத்தேயு 1 तीमुथियुस 6ஆம் 6वां அதிகாரம் अध्याय 18ஆம் வசனம். 18वां पद, நன்மை செய்யவும் भलाई करने நற்கிரிகையிலே ஐஸ்வர்யவான்களும் और भले कार्य में धनी जो है தாராளமாய் கொடுக்கிறவர்களும் और जो उदारता के साथ देते हैं உதாரண குணமுள்ளவர்களாய் और இருக்கவும். जो उदारता के साथ जो देने वाले அடுத்த स्वभाव के வசனம் साथ சொல்லுது, हैं। यहाँ पर अगला वचन कहता है, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி अनंत जीवन को पाने के लिए வரும் காலத்திற்காக आने वाले समय के लिए தங்களுக்கு अपने लिए நல்ல ஆதாரத்தை अच्छे एक धन को பொக்கிஷமாக வைக்கவும் बख्शिश के रूप में रखने के लिए அவர்களுக்கு கட்டளையிடு. उनको आज्ञा देना। இது சொல்ற தீமோத்தேயு அவர்கிட்ட சொல்ற கட்டளையாகவே சொல்லு. तब यहाँ पर इसी बात को तीमोती नामक एक सेवक को कहते हैं कि तू इसे आज्ञा के तौर में कहना। இது நித்திய ஜீவனுக்கு यह अनंत சம்பந்தப்பட்டது. जीवन के लिए संबंध में है। வருங்காலத்துக்கு आने பொக்கிஷமா वाले சேர்த்து வைக்க சொல்லு. बख्शिश के तौर में इसे इकट्ठा करना। கட்டளையா சொல்லு. आप जो है इसे आज्ञा के तौर में நன்மை इकट्ठा करना, செய்யணும் சொல்லு. भलाई करने के लिए करना, தாராளமா கொடுக்கணும் उदारता சொல்லு. के साथ देने के लिए कहना, உதார குணமுள்ளவர்களா उदारता இருக்கிற के சொல்லு. साथ रहने के लिए कहना, நற்கிரியில ஐஸ்வர்யவான்களா இருக்கும்படி சொல்லு. और भले कामों को करने में धनवान रहने के लिए कहना। ஹல்லேலூயா. हालेलुया। அதனாலதான் திருப்பி திருப்பி इसीलिए சொல்றேன். बार बार इसको कहते हैं। கடைசியில என்ன தெரியுமா आखिर में நடக்கும்? क्या होगा पता है? ஆண்டவர் நியாய தீர்ப்பு परमेश्वर நாள்னு जब ஒண்ணு न्याय का வச்சிருக்கார். दिन एक आएगा, அதிலே கூட இந்த उसमें இரக்கம் भी உனக்கு ये பரிந்து दया பேசுமா. तुम्हें चाहिए। யாக்கோபு 2ஆம் அதிகாரம் याकूब दूसरा अध्याय 13ஆம் வசனம் वहाँ சொல்லுகிறது. पर 13वां पद कहता है, ஏனென்றால் तब ये क्योंकि இரக்கம் செய்யாதவனுக்கு जो दया नहीं करता है, இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்குமா. जो दया के बिना एक चीज न्याय मिलेगी। நியாய தீர்ப்புக்கு முன்பாக न्याय के पहले இரக்கம் दया மேன்மை பாராட்டா. बहुत आगे आएगी। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை நியாய தீர்ப்புல நீ தகுதி இல்லைன்னா கூட अगर कभी कभार यदि हम न्याय करने उस न्याय के अनुसार उस दंड को पाने के लिए हम रहेंगे तो भी, நீ இரக்கம் செஞ்சிருப்ப பாரு, अगर तुमने जो दया किया रहेगा நீ ना, இறங்கி இருப்ப பாரு, जो तुम दया उतर रहे அது हो दया உனக்கு करके, முன்பாக वो மேன்மை तुम्हारे பாராட்டுமா. सामने उस दंड के आगे आएगा। இரக்கமே செய்யலன்னு अगर வச்சுக்கா, आप कभी दया नहीं करते हो, இரக்கம் जो செய்யாதவனுக்கு दया नहीं करते हैं, நியாய தீர்ப்புல இரக்கமே இருக்காதான். जब दंड का दिन आएगा उस समय में कोई दया नहीं दिखाने वाला है। வசனம் वचन சொல்லுகிறது. कहता है। இதனால் தான் ஆண்டவர் इसके लिए சொன்னார், परमेश्वर ने कहा, நீ இரக்கத்தோட तुम्हें दया के साथ மற்றவங்களுக்கு இறங்க, आप दूसरों के लिए दया करना, அப்போது உன் வாழ்க்கையிலே இரக்கத்தை तब तुम பெறுவாய். अपनी जिंदगी में जो है दया पाओगे। ஆண்டவர் உன்னை परमेश्वर ஆசீர்வதிப்பார். तुम्हें आशीष करेंगे। அதர் மட்டுமல்ல, इतना केवल नहीं, நித்திய ஜீவனை சொந்தரிக்க अनंत செய்வார். जीवन को भी स्वतंत्र करने के लिए நியாய करेंगे। தீர்ப்பு நாளிலே और न्याय के दिन में நாம் செய்கிற இந்த இரக்கமான हम जो காரியங்கள் यहाँ दया के तौर में कर रहे हैं, உனக்கு மேன்மை वो तुम्हारे लिए பாராட்டப்படும். आगे आएगी। இந்த நாளில் நாம் ஒரு इस दिन தீர்மானம் में எடுப்போம். हम एक दिन हम निर्णय எவ்வளவோ लेंगे। பேர் கஷ்டப்பட்டு कितने तो लोग मुश्किल में हैं, நம்முடைய கஷ்டத்தின் हमारे மத்தியில, कष्ट के बीच में, நம்முடைய தேவைகள் மத்தியில, हमारे जरूरतों के बीच ஆண்டவரே में, நான் என்னால என்ன செய்ய முடியுமோ मुझसे क्या சாமி, होगा प्रभु से, நான் அதை மனப்பூர்வமா செய்வேன், मन की भरपूरताई के साथ करूंगा। எல்லாருக்கும் செய்வேன், मैं जो है सभी लोगों के लिए करूंगा। ஏழைங்களுக்கு செய்வேன், मैं जो है गरीबों के लिए திக்கற்று करूंगा। போன பிள்ளைங்களுக்கு जो செய்வேன், बेसहारा है उनके लिए விதவைகளுக்கு करूंगा। செய்வேன், विधवाओं के लिए करूंगा। ஊழியக்காரங்களுக்கு செய்வேன். सेवकों के लिए करूंगा। எனக்கு ஆசீர்வதிங்க मुझे டாடி. आशीष करना प्रभु। எனக்குன்னே வச்சுக்க மாட்டேன், मेरे लिए मैं नहीं रखूंगा। இரக்கம் இல்லாமல் दया के இருக்க बिना मैं மாட்டேன். नहीं रहूंगा। இரக்கம் உள்ளவர்கள் दया जो பாக்கியவான்கள், करते हैं वे धन्य हैं, அவர்கள் இரக்கம் वे जो பெறுவார்கள். दया पाएंगे। இது நியாய தீர்ப்பு வரைக்கும் வந்து न्याय के நிற்கிறது. दिन
तक आता है, நித்திய ஜீவன் வரைக்கும் நமக்கு வருகிறது. अनंत जीवन तक आता है। இவ்வளவு நாள் செய்யலன்னா इतने दिन பரவாயில்ல, हमने नहीं किया है, काफी है। இன்றையிலிருந்து आज से நம்மளால் எவ்வளவு முடியுதோ जितना हमसे होता है ஆண்டவர் சந்தோஷமா செய்வார். खुशी के साथ करेंगे। ஆண்டவர் அதற்குரிய பலனை நமக்கு परमेश्वर தருவார். उसके योग्य प्रतिफल को देंगे। எனக்கு ஒண்ணும் இல்லையேன்னு मुझे கவலைப்படாதீங்க. कुछ नहीं है करके आप चिंता न ஆண்டவர் करना। கட்டாயம் உங்களுக்கு परमेश्वर இரக்கம் निश्चित செய்வார். तुम्हारे लिए चमत्कार உங்களை करेंगे। வெறுமையாய் விட तुम्हें மாட்டார். खाली हाथ नहीं छोड़ेंगे, உங்களை விசாரிப்பார். तुम्हारी पूछताछ करेंगे, உங்களை तुम्हें ஆசீர்வதித்து आशीष உயர்த்துவார். करेंगे। இந்த நாளில் நாம் ஜெபிக்க इस दिन में हम போகிறோம். प्रार्थना करेंगे। அப்பா அம்மை நன்றியோடு पिता, हम तेरा சோத்தரிக்கிறோம். धन्यवाद இந்த करते हैं। நாளில் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் परमेश्वर, इस दिन में இரக்கம் आपने कहा பெறுவார்கள் என்று है, சொன்னீரே. दया जो करने वाले हैं वे दया पाएंगे करके आपने कहा है। உம்மை போல எங்களை மாற்றுங்க आपकी சாமி. तरह हमें बदलना, உம்மை போல மனதுருக்கத்தோட आपकी तरह मन की दया के साथ। ஆண்டவரே திக்கற்ற போன பிள்ளைகளை விசாரிக்க உதவி परमेश्वर செய்ய जो बेसहारा लोग हैं उनकी पूछताछ करने के உம்முடைய लिए मदद करना। வசனத்தின்படி வாழ तुम्हारे वचन के अनुसार जीने के இரக்கமுள்ள लिए பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க சுவாமி. परमेश्वर आप दयावंत बच्चे बनाना। எங்களால் முடிந்த அளவு हमसे जितना होता है எல்லோருக்கும் உதவி செய்ய उतने दूर तक सभी ஒவ்வொரு लोगों को मदद பிள்ளைகளுக்கு करने, பலனை हर एक கொடுங்கப்பா. बच्चों को आप मदद बल ஒவ்வொரு देना, பிள்ளைகளை हर एक बच्चों को ஆசீர்வதிங்கப்பா. आशीष करना। அப்படி செய்கிற பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. परमेश्वर जो ऐसे बच्चे அவர்கள் हैं उनको ऊंचा வாழ்க்கையிலே உம்முடைய उठाना, இரக்கம் उनकी வெளிப்படுவதாக, जिंदगी में दया प्रकट உம்முடைய हो, அற்புதம் तुम्हारी வெளிப்படுவதாக, जो चमत्कार உம்முடைய प्रकट हो, மகிமை तुम्हारी வெளிப்படுவதாக, जो महिमा वहाँ प्रकट இதன் हो, மூலம் உம்முடைய इसके அன்பு द्वारा எல்லாருக்கும் तुम्हारी வெளிப்படும்படியா प्रेम हर एक ஜெபிக்கிறோம். लोगों के ऊपर प्रकट होने के लिए நீர் प्रार्थना அதை करते हैं। எங்களுக்கு செய்ய சொல்லி परमेश्वर கற்றுக் आपने इसे கொடுத்தபடியால் உமக்கு करने के நன்றி लिए सिखाया சொல்லுகிறோம். है, धन्यवाद। இது நித்திய ஜீவனோடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருப்பதினால் டாடி ये अनंत जीवन के साथ संबंध में है, எங்கள் इसलिए வாழ்க்கை प्रार्थना करते हैं। இன்னும் அதிகமாய் செய்ய परमेश्वर உதவி हमारी जिंदगी செய்யுங்க. में और अधिक इसे करने के लिए मदद ஒவ்வொரு करना। பிள்ளைகளை அப்படியே हर एक ஆசீர்வதிங்க. बच्चों को ऐसे आशीष करना, ஒவ்வொரு குறைகளை நிறைவாக்குங்க. सारी कमियों को पूरा करना, ஒவ்வொரு பிள்ளைகளை திருப்தியாய் हर एक நடத்துங்க. बच्चों को आप तृप्त होके चलाना, ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்திக்கும்படியா हर एक बच्चों की ஜெபிக்கிறோம். जरूरतों को पूरा करने के लिए प्रार्थना நீர் करते हैं। அப்படி செய்து ऐसे விட்டபடியால் आप करने நன்றி वाले हो, சுவாமி. धन्यवाद। எல்லா துதியும் கனமும் மகிமையா सारी स्तुति आदर और महिमा உமக்கே செலுத்துகிறான். हम एक ही को देते हैं। மீட்பெரும் ரட்சகமாய் இருக்கிற उद्धारकर्ता இயேசு கிறிஸ்துவின் यीशु मसीह நாமத்தில் के नाम में ஜெயத்தை जीत ஏறெடுத்து को हासिल ஜெபிக்கிறோம் करके நல்ல प्रार्थना करते பிதாவே. हैं हमारे अच्छे पिता। ஆமென் आमेन ஆமென். आमेन। என் ஆத்துமாவே हे मेरे मन கர்த்தரை ஸ்தோத்திரி. परमेश्वर का धन्य कर, என் முழு உள்ளமே हे मेरे पूरे அவர் मन பரிசுத்த उसके நாமத்தை पवित्र नाम ஸ்தோத்திரி. का धन्य कर। என் ஆத்துமாவே हे मेरे मन கர்த்தரை परमेश्वर ஸ்தோத்திரி. की स्तुति कर, அவர் செய்த उसके சகல सारे உபகாரங்களை कोई भी उपकारों को ना भूलना, ஒருபோதும் மறவாதே. कभी ना भूलना। ஆமென் आमेन ஆமென். आमेन। ஆண்டவர் உங்களை परमेश्वर आप सभी लोगों को ஆசீர்வதிப்பார். आशीष करेंगे। நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை हमारे ஆராதனை रविवार 10 மணிக்கு வருது. की आराधना जो है 10 बजे आ रही है। எல்லாருக்கும் சொல்லுங்க. सभी लोगों के पास कहिए, எல்லாருக்கும் லிங்க் सभी लोगों அனுப்புங்க. को लिंक भेजिए। ஆண்டவர் அன்பை परमेश्वर வெளிப்படுத்துங்க. के प्रेम को प्रकट करना। ஆண்டவர் நம்மை परमेश्वर ஆசீர்வதிப்பார். तुम्हें आशीष करेंगे। ஆமென். आमेन।